ஹாய் வெல்கம்ஸ் டு எஸ்பிபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா நெய் பருப்பு தான். அதுக்கு பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 3 நாள் சலசி எடுத்திருக்கேன் பருப்பை. அது கூட ஒரு 15 வெங்காயம் கிட்ட சின்ன வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 8 பல் பூண்டு போல் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். சால்ட்டு ஒரு 1/4 போதும். தண்ணி பார்த்திங்கன்னா பருப்பு மூழ்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ குக்கர் விசிலுக்கு விட்டுடலாம். விசில் பார்த்தீங்கன்னா சிம்மிலே வச்சு ஒரு 8 விசில் விட்டால் பருப்பு நல்லா வெந்திருக்கும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு நல்ல பெரிய ஒரு குழிக்கரண்டி எடுத்து மசிச்சாலே போதும். பருப்பு நல்லா மசிஞ்சிரும். பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு ஃபுல் கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 250 ml இருக்கும். இப்போ இதை கொதிக்க விட்டுருவோம். இப்போ நம்ம பருப்புக்கு தேவையான நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கிறேன். பருப்பு நல்லா கொதிச்சு நான் விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். பருப்புக்கு அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு தாளிப்பு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம், காஞ்ச வத்தல், கருவேப்பிலை, ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் நல்லா எடுத்து வறுத்துக்கலாம். பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருகக்கூடாது. இப்போ பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்பை. இப்போ பருப்புக்கு தேவையான உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இப்போ நமக்கு தேவையான சுவையான நெய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.